வணக்கம் மாணவர்களே, குருகுலம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினூடாக மற்றொரு இந்த கணிதம் பாடவேளையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இந்த பாடவேளையானது பிரியோகணித பாடவேளையாக காணப்படுகிறது. பிரியோகணித பாடப்பகுதியில் காணப்படுகின்ற காவிகள் தொடர்பான விடயங்களை இந்த பாடவேளையில் நாங்கள் ஆராய இருக்கிறோம். அந்த வகையில் காவிகளானது தரம் 12 பாடவேளையாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த காவிகள் தொடர்பான பாடப்பகுதியை நாங்கள் ஆராயலாம். அந்த பார்த்தால் காவிகள் என்ற பாடப்பகுதியானது 4 தேர்ச்சி மட்டங்களை உள்ளடக்கியுள்ளது. தேர்ச்சியானது காவி அட்சர மட்டம் 1 காவிகளை ஆய்வர். தேர்ச்சி மட்டம் 2 மூலம் காவி அட்சர கணிதத்தின் அமைப்பை விவரிப்பர். தேர்ச்சி மட்டம் 3 பூர்த்தியாக தானகாவியினை பயன்படுத்துதல். தேர்ச்சி மட்டம் 4 காவியின் மீது வரையறுக்கப்பட்ட ஒரு கணித செய்கையாக காவி பெருக்கம் என்பவற்றை வரையறுப்பர். ஆகவே 4 தேர்ச்சி மட்டங்களை அடக்கிய இந்த பாடப்பகுதி தொடர்பாக இந்த பாடவழியில் நாங்கள் ஆராய இருக்கிறோம். அவராக இருந்தால் காவியில் ஒரு எண்ணக்கரு எங்களுக்கு உயர்ந்த எண்ணக்கரு ஒன்று தேவை. புதிதாக நாங்கள் உயர்தர இந்த காவி என்ற பகுதியை நாம் ஆராய்கிறோம். ஆகவே என்று சொல்வது என்ன, அந்த காவி என்ன தொடர்பாக நாங்கள் படிக்க போகிறோம், இவரை எவ்வாறு எழுதுவது, எவ்வாறு வகை குறிப்பது, எவ்வாறு இவர் செய்கைகளை நாங்கள் செய்வது என்பது தொடர்பில் நாம் ஆராய்கிறோம். அந்த வகையில் காவி தொடர்பான ஒரு உள்ளார்ந்த எண்ணக்கருவுக்கு நாங்கள் முதல் செல்லலாம் இருக்கிறோம். அந்த வகையில் பௌதிகம் என்பது சூழ உள்ளவை பௌதிகம், நம்மை சூழ உள்ளவை பௌதிகம். பௌதிகம் என்ற பரப்பை அவதானிக்க நம்மை சூழ உள்ள விடயங்கள் தொடர்பாக ஆராய்வதுதான் பௌதியல். ஆகவே பௌதிகத்தில் காணப்படுகின்ற இயல்புகளை நாங்கள் கணியங்கள் என்ற வகையிலே அழைக்கிறோம். பௌதிகத்தில் காணப்படுகின்ற வெப்பநிலையானது ஒரு இயல்பாக இருக்கும், நீளமானது ஒரு இயல்பாக இருக்கும், விசையானது ஒரு இயல்பாக காணப்படுகிறது. ஆகவே பௌதிக இயல்புகளை, பௌதிக கணியங்களை நாங்கள் கணியங்கள் தொடர்பாக இந்த அலகிலே ஆராய்கின்றோம். பௌதிக கணியங்களானது 2 வகையாக வகைப்படுத்தப்படும். சில பௌதிக கணியங்களானது மட்டும் கொண்டு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. சில பௌதிக கணியங்களானது திசையையும் கொண்டதாக காணப்படுகின்றது. வகையில் பௌதிக கணியங்களானது வெப்பம், நிலை, நீளம், தூரம் ஒரு பௌதிக இயல்புகள். இந்த பௌதிக கணியமானது பருமனையும் மட்டும் கொண்ட பௌதிக கணியங்களாகவும் காணப்படுகிறது. ஒரு சில பௌதிக கணியங்கள் பருமனுடன் திசையையும் கொண்ட கணியங்களாக காணப்படுகிறது. அந்த வகையில் பருமனை மட்டும் கொண்ட பௌதிக கணியங்களை நாங்கள் கணியங்களாக வரையறுக்கிறோம். பருமனை திசை கொண்ட கணியங்கள் நாங்கள் காவி கணியங்களாக வரையறுக்கிறோம். ஆகவே இந்த இந்த பௌதிக கணியங்கள் தொடர்பாகத்தான் ஆராய இருக்கும். அந்த வகையில் எண்ணிக்கணிகள் நேரத்தை எடுத்தால் 10 மணி, 8 மணி, ஆகவே 8 மணி 30 நிமிடம். ஆகவே பருமனை கொண்டு இந்த கணியக்கின்றோம். திணிவானது 10 கிலோ, 20 கிலோ. பருமனை மட்டும் கொண்ட கணியமாக இந்த திணிவு காணப்படும். அந்த வகையிலே காவி கணியங்களாக சில கணியங்களாக காணப்படுகின்ற விசையினை எடுத்தால் 10 நியூட்டன் 10 நியூட்டன் விசை. ஆகவே பருமனும் காணப்படுகின்றது, திசையும். இந்த திசையில விசை வேகமானது 20 km/h. இந்த திசையில இடப்பெயர்ச்சியானது வடக்கு திசையில் 8 மீட்டர். ஆகவே சில கணியங்கள் பருமன் திசையையும் கொண்டதாக காணப்படுகின்றது. ஆகவே பகுதிகள் காணப்படுகிற கணியங்களை நாங்கள் 2 வகையாக பிரிக்கிறோம். இந்த வகையில் கணியங்களாக வரையறுக்கப்படுபவை பருமனை மட்டும் கொண்ட பௌதிக கணியங்கள். இந்த பௌதிகத்தில் காணப்படுகிற இயல்புகள் கணியங்கள் என்று சொல்றோம். ஆக பருமனை மட்டும் காணப்படுகின்ற பௌதிக கணியங்களை நாங்கள் எண்ணிக்கணியங்கள் என்று வரையறுப்போம். உதாரண திணிவு, வெப்பநிலை, போன்ற
கணியங்கள் எண்ணி கணியங்களுக்குள் இருக்கின்றன. அந்த வகையிலே அதாக பருமனுடன் அதிகமாக திசையையும் கொண்ட கணியங்கள் காவியங்கள். பருமனுடன் பருமனுக்கு மேல் அதிகமாக திசையை கொண்ட கணியங்கள் காவி வரைகிறோம். ஆகவே இடப்பெயர்ச்சியினை கூறும் பொழுது இன்ன திசையில் இன்ன பருமனுடைய இடப்பெயர்ச்சி. ரைட், வடக்கு நோக்கி 8 மீட்டர் பேச்சு. வேகமானது, வேகத்தை நாங்கள் குறிக்கலாம். வேகம் நாங்கள் கூறக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இந்த கணியங்கள் காவி கணியங்கள் அமைக்கின்றன. பாடப்பகுதியானது காவிகள் தொடர்பான பகுதி. அப்ப காவிகள், அப்ப நாங்கள் இந்த பகுதியில என்ன படிக்க போறோம் என்கின்ற ஒரு எண்ணக்கரு ஒன்று எங்களுக்கு தேவை. இங்கு நாங்கள் படிக்க போறது இந்த காவி கணியங்கள் தொடர்பாகத்தான் இந்த நாங்கள் பார்க்க போகிறோம். அது எவ்வாறான இந்த காவி கணியங்கள், பருமனை திசையும் கொண்ட அனைத்து காவி கணியங்கள் தொடர்பாக இங்கு பார்ப்பதில்லை. இந்த காவி கணியங்களில் சில கணியங்களானது, இந்த காவி கணியங்கள், அதாவது இங்கு நாங்கள் பயன்படுத்தப்படுற கணியங்கள், இந்த பகுதியில படிக்கிற காவியானது இப்படியான கணியங்களை படிக்க போகிறோம் சொன்னால், முக்கோண காவி கூட்டல் விதி, விசை இணைகர விதி போன்றவை காவி கணியங்கள் நாங்கள் இங்கு இந்த அலகிலே ஆய போகிறோம். ஆகவே இந்த அலகானது முக்கோண காவி கூட்டல் விதி, வினைகர விதி என்பவற்றுக்கு இயங்குகின்ற என்பவற்றுக்கு இசைகின்ற காவி கணியங்கள் தொடர்பாக கற்கிற ஒரு பாடம்தான் இந்த காவி பகுதியாக காணப்பட்டது. ஆகவே அப்ப காவி கணியங்கள் அனைத்தும் முக்கோண காவி கூட்டல் விதி, இணைகர விதிக்கு இணங்கு என்பது இல்லை. ஒரு சில காவியங்கள் காவி விசை இணைகர விதிக்கு இயைபாக்கம் அடையாது, இயங்காது. அவ்வாறான என்னென்னு சொன்னால், விசை திருப்பம், அச்சு பற்றிய சுழற்சி போன்ற சில கணியங்கள், ஓரிரு கணியங்களானது இந்த விசை முக்கோண விதி என்றால் என்ன, விசை இணைகர விதி என்றால் என்ன என்பது தொடர்பில் நாங்கள் இந்த அலகில் ஆராய்ந்திருக்கோம். அவ்வாறான அந்த விதிகளுக்கு இயங்குகின்ற காவியம் தொடர்பாகத்தான் இந்த பாடத்தில் நாங்கள் படிக்க போகிறோம். இதுதான் காவி தொடர்பான ஒரு உள்ளார்ந்த விளக்கம். ஆகவே காவி என்பது என்ன ஒரு உள்ளார்ந்த விளக்கத்தை பெற்றுக்கொண்டு பார்க்கிறார்கள். காவிகள், இந்த அலகிலே படிக்கிற காவிகள் என்பது பருமனையும் திசையையும் கொண்ட பௌதிக கணியங்கள், காவி கணியங்களுக்குள்ள அடங்குது. ஆயினும் அந்த காவி கணியங்கள் அனைத்தும் இந்த முக்கோண காவி கூட்டல் விதி, விசை இணைகர விதி என்பவற்றுக்கு உட்படுவதில்லை. உதாரணமாக அச்சு பற்றிய சுழற்சி ஒரு காவி கணியம், விசை திருப்பம் ஒரு காவி கணியம், இது போன்ற காவி கணியங்கள் இந்த விதிகளுக்கு உட்படுவதில்லை. ஆகவே இவை தகுந்த காவி கணியங்கள் இந்த அலகில் ஆராய போகிறோம். எனவே மேற்படி விதிகளுக்கு உட்படும் காவி கணியங்கள் மட்டுமே இவ்வலகில் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே படிக்க போவது தொடர்பான ஒரு உள்ளார்ந்த விளக்கம் தற்போது எங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், இந்த காவிகள் அதாவது விசைய திசையோட குறிக்கிறது, வேக திசையோட குறிக்கிறது, இட திசையோட குறிக்கிறது. இவ்வாறான கணியங்களை எவ்வாறு பொதுவாக நாங்கள் குறிப்பது, இந்த அலகை எவ்வாறு குறிப்பது, அதாவது காவியை எவ்வாறு குறிப்பது தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்தது அவை தொடர்பான நாங்கள் சொல்ல முடியும். ஆகவே 6 மாணவர்களுக்கு எண்கள் தொடர்பான விளக்கம் அளிக்கப்படுகிறது. அப்ப எண்களுக்குரிய குறியீடு, 1 என்றால் இவ்வாறான குறி, 2 என்றால் குறியீடு, ரைட் என்ற மாதிரி காவிக்கு நாங்கள் குறியீடு வச்சிருக்கிறோம். எண்களை எழுதுவதற்கு நாங்கள் 2 முறைகள் வச்சிருக்கிறோம். உதாரணமாக இந்த காவியம், உரோமன் முறை. ஆகவே எண்களை எழுதுவதற்கும் 1க்கும் மேற்பட்ட முறைகள் படுகின்றன. அதே மாதிரி இந்த காவி குறிப்பதற்கும் எங்களிடம் 2 முறைகள் காணப்படுகின்றது. ஒன்று அட்சர கணித முறை, மற்றையது கேத்திர கணித முறை. இந்த 2 முறைகளில் நாங்கள் காவி குறிப்பிடலாம். அப்ப காவி என்றால் என்ன என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு அந்த காவியை எவ்வாறு குறிக்க வேண்டும் என்பது தொடர்பில் நாங்கள் இப்போது ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். காவிகளை அட்சர கணித முறை, கேத்திர கணித முறைகளில் நாங்கள் குறிக்கலாம், எழுதிக்கொள்ளலாம். ஆகவே அட்சரகணித முறை என்பது என்ன? அட்சர கணிதம், அட்சரம் என்றால் எழுத்து. ஆகவே மொழி ஆங்கில சிறு எழுத்துக்களில் லெட்டர்ஸ்ல காவிகளை குறிப்பது அட்சர கணித முறையாக நாங்கள் கூறுகிறோம். ஆகவே அந்த அட்சர கணித முறையில ஒரு
தான் காவிகளை குறிப்பதென்று தொடர்பாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதே போல கேத்திர கணிதம் என்பது படங்கள் கீறி ஒரு காவியை ஒரு கீறி காட்டுவது தான் கேத்திர கணிதம். ஆகவே இரு முறைகளில் இந்த காவி என்ற விடயத்தை நாங்கள் குறித்து கொள்ளலாம், எழுதி கொள்ளலாம். அந்த வகையிலே முதலாவதாக அட்சர கணிதம் பார்க்கிறோம். அப்ப அட்சர கணித முறையில இந்த காவி எவ்வாறு எழுதுவது, எவ்வாறு குறிப்பது, அதாவது முறையில் காவியானது ஆங்கில சிறிய எழுத்துக்களில் பின்வருமாறு குறிக்கப்படும். அதாவது ஆங்கில சிறிய எழுத்துக்களை நாம் பயன்படுத்தலாம். ஒரு எழுத்து, அதே போல ஆங்கில சிறிய எழுத்துக்களை நாம் பயன்படுத்தலாம். உதாரணமா பார்த்தோம்னா ஏ என்ற எழுத்தை பயன்படுத்துவோமாக இருந்தால், எழுத்தானது காவியை குறிக்க வேணுமாக இருந்தால் இவ்வாறான ஒரு குறியை போடும். அந்த எழுத்தின் மேல் இவ்வாறான ஒரு குறியினை பயன்படுத்தி நாங்கள் காவியை வகைப்படுத்தலாம். அல்லது இந்த எழுத்துக்களை தடித்த எழுத்துக்களில் காட்டுவதன் மூலம் குறிக்கலாம். ஆகவே இந்த மாதிரியான முறையில் நாங்கள் வகைப்படுகிறோம். காவி இந்த மாதிரியான முறைகள் நாங்கள் அட்சர முறையில காவியினை குறிக்கலாம், விதிமுறையை பயன்படுத்திக் கொள்ளலாம். பெரும்பாலும் அச்சிடப்பட்ட தாள்களில் தடித்த எழுத்துக்களில் காவியை குறிப்பதை வளமையாக கொடுக்கும். எமது பாடப்பகுதியில் இந்த இரண்டாவது முறையை நாங்கள் கூடுதலாக பயன்படுத்துவதை வளமையாக கொடுக்கிறோம். விரும்பிய ஒரு முறையில அச்சகணித முறையாக காவியினை குறிக்கலாம். அடுத்த முறைக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால் கேத்திர கணித முறையில் காவியானது ஒரு திசை குறித்த கோட்டு துண்டத்தினால் வகை குறிக்கப்படும். காவியானது ஒரு கோட்டு துண்டத்தினால வகை குறிக்கப்படுது. கேத்திர கணித முறையில ஒரு கோட்டு துண்டினால வகை குறிக்கப்படுது. இங்க பார்த்தோமா இருந்தால் இது ஏ என்ற புள்ளி, இது பி என்ற புள்ளி. இருந்து ஏ டு பி திசையில ஒரு காவி, அதாவது 10 விசையொண்டு இந்த திசையில தாக்குது என்று வச்சோம்னால் அந்த விசையை நாங்கள் இந்த மாதிரி ஒரு கோட்டு துண்டத்தால் காட்டலாம். இந்த கோட்டு துண்டத்தினுடைய நீளமானது அந்த காவியினுடைய பருமனை தரும். காவியாக இருக்கலாம், வேகமாக இருக்கலாம், இடப்பெயர்ச்சியாக இருக்கலாம், விசையின் பருமனை கோட்டு துண்டத்தினுடைய நீளம் தரும். விசையினுடைய திசையினை அந்த கோட்டு துண்டத்தின் மீது உள்ள அம்புக்குறியானது காட்டும். ஆகவே காவியானது கேத்திர கணித முறையில் ஒரு திசை குறித்த கோட்டு துண்டத்தினால் நாங்கள் குறிக்கலாம். காவி என்ற புதிய பகுதியை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே காவி என்றால் என்ன என்று உள்ளார்ந்த விளக்கத்துடன் அந்த காவியை எவ்வாறு எழுதுவது, எவ்வாறு குறிப்பது என்ற தொடர்பில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்த விடயத்துக்கு சென்றமாக இருந்தால், இந்த மட்டு விடயத்தை பார்த்தமாக இருந்தால், மட்டு உதாரணமாக ஒரு கணியத்துக்கு, ஒரு சய2 என்ற கணியத்துக்கு மட்டை போட்டமாக இருந்தால் அது நேர் 2ஆக காணப்படும். ஒரு கணியத்தினுடைய நேர்பெருமானத்தை மட்டும் குறிப்பது மட்டு என்பது இதுவரை எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த காவி என்ற பகுதியிலே மட்டு என்பது அந்த காவியினுடைய பருமனை மட்டும் குறிப்பதாக வரையறுக்கப்படுகிறது. அந்த காவியின் பருமனை மட்டும் குறிப்பது மட்டு என வரையறுக்கப்படுகிறது. ஆகவே ஒரு காவியம் என்று சொன்னால் ஏபி என்ற காவிய எடுப்பம் ஏ டு பி திசையில இருக்கு. அந்த காவி ஏ டு பி திசையில இருக்குது. ஆகவே இந்த காவியின் மட்டு என்பது, உதாரணமாக அச்சகணித முறையில காவியை குறிக்கிறது என்றால் முறையில குறிக்கிறது, கேத்திர கணித முறையில காவியை குறிக்கிறது என்றால் ஒரு கோட்டு துண்டத்தால் குறிக்கிறது. அந்த கோட்டு துண்ட முனை புள்ளிகள் இவ்வாறு எழுதப்படும். ஸோ ஏயிலிருந்து பி திசையில் ஏ டு பி காவி ஏ என்பதை நாங்கள் குறிப்போம். ஆகவே இந்த காவியினுடைய மட்டு என்பது காவியினுடைய பருமனை மட்டும் குறிப்பது. ஆகவே காவி ஏயினுடைய மட்டு இவ்வாறு எழுதப்படும். காவியினுடைய மட்டு அட்சர முறையில் இவ்வாறு எழுதப்படும். கேத்திர கணித முறையில் காவியினுடைய மட்டானது முறையில் எழுதப்படும். ஆகவே இந்த கோட்டு துண்டத்தால கேத்திர கணித முறையில் ஒரு காவி குறிக்கப்பட்டிருக்கு. ஆகவே மட்டு என்பது இந்த கோட்டு துண்டத்தினுடைய நீளமாக இருக்கும். ஆகவே இந்த பகுதியில் காவியின் மட்டு என்று சொல்லப்படுவது அந்த கணியத்தினுடைய பருமனை மட்டும் குறிக்கும். அடுத்ததாக நாங்கள் இரு காவிகள் சமனாவதற்கான நிபந்தனையை பார்ப்போம். இரு
காவிகள் சமனாக வேண்டுமாக இருந்தால் அவ்வாறு இருக்கும். ஒரு காவி என்னென்ன விடயங்கள் இருக்குது? பருமனும் இருக்குது, திசையும் இருக்குது. ஆகவே இரு காவிகள் சமனாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த காவிக்குரிய ரெண்டு இயல்புகளும் சமனாக இருக்க வேணும். அந்த ரெண்டு காவியினுடைய பருமனும் சமனாக இருக்க வேணும். அந்த ரெண்டு காவியின் சமனாக இருக்க வேணும். ஆகவே இரு சமனான காவிகள், அதாவது இரு காவிகள் சமனாயின் காவிகள் பருமனையும் சமனாக உண்ட இருந்தால் அந்த காவியும் சமனான காவிகள் என்று நாங்கள் வரையறுக்கிறோம். ஆகவே காவிகள் இருந்தால் இந்த இரண்டு காவிகளும் சமனான காவிகளை எவ்வாறு நிறுவுவது, சமனாகுவதற்கான நிபந்தனை என்று பார்த்தமாக இருந்தால் இரண்டு காவியுடைய பருமனும் சமனாக இருக்க வேண்டும். பருமன் என்பது இவ்வாறு குறிக்கும். பார்த்தமாக இருந்தால் கணித முறைய ஒரு காவி ஏபி என்ற ஒரு காவி, கியூ என்கிற இன்னொரு காவி, ஏபி காவியின் கேத்திர கணித முறையில் நாங்கள் ஏபி குறிப்பு காவி ஏபி என்ற காவியினை கேத்திர கணித முறையில் காவி பி கியூ என்ற நாங்கள். ஆகவே இந்த இரண்டு காவிகளும் கேத்திர கணித முறை கிடைக்கிறதாக இருந்தால் இந்த இரண்டு காவிகளும் சமனான காவிகள் என்று எவ்வாறு காட்டுவது என்பது இருந்தால் இந்த ரெண்டு பருமனை காட்டுவதற்கு எங்களுக்கு பருமன் இந்த கோட்டு துண்டத்தினுடைய நீளமும் இந்த கோட்டு துண்டத்தினுடைய நீளமும் என்று காட்டணும். சொன்னால் ஏபி என்ற காவியுடைய பருமனும், பருமனை நாங்கள் மட்டு என்று சொல்றோம். பிக்யூ பருமனை குறிப்பது மட்டு பிக்யூ என்று குறிப்பது. ஆகவே ஏபி என்ற நீளமும் பிக்யூ நீளமும் சமனாக இருந்தால் அந்த ரெண்டு காவியினுடைய பருமனும் சமனாக இருக்கு. கணித முறையில் வேணுமாக இருந்தால் இந்த காவியினுடைய மோட் ஏ சமன் மோட் பி ஆக இருக்க வேணும். ரைட். அப்ப சமன் என்பதை நாங்கள் திசை சமனாக அமைதல் வேண்டும். அப்ப ரெண்டு காவியினுடைய திசையும் சமன் என்று காட்டுவதற்கு நாங்கள் பயன்படுத்துகிற உத்தி என்னவாக இருக்கும் என்றால் இந்த இரண்டு கோட்டு துண்டுகளும் இரண்டு கோடுகளும் சமாந்தர கோடுகள் என்பதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த ரெண்டு காவிய திசையும் ஒன்று என்பதை காட்டுவதற்கு சமாந்தரமான கோடுகள் ஒரே திசையில் இருக்கிறதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. எதிரெதிர் திசையில் இருக்க எதிர் திசையில் இருக்க கோடுகளும் சமாந்தர கோடுகள் தான். எதிர் திசையில் இருக்கிற கோடுகளும் சமாந்தர கோடுகள் தான். ஆகவே இரு காவிகளின் திசை ஒன்று என்பதை காட்டுவதற்கு சமாந்தர கோடு அந்த அவ்விரு காவிகளும் சமாந்தரம் என்பது மட்டும் போதாது. ஆகவே சமாந்தரமான காவிகள் என்பதோடு சமாந்தரமான கோடு என்பதை காட்டுவதோடு இரண்டு காவிகளின் திசையும் ஒரே திசை என்பதை நாங்கள் காட்ட வேண்டும். ஆகவே இரு காவிகளும் ஒரே போக்குடையவை என்பதையும் நாங்கள் காட்ட வேண்டும். ஆகவே காவி ஏ காவி பி என்பன சமனான காவிகளாயின் மேற்படி மூன்று நிபந்தனைகளும் திருப்தி செய்யப்படும். மறுதலையாக இரு காவிகள் சமனான காவிகள் என்று நிறுவ வேண்டுமாக இருந்தால் மேற்படி மூன்று நிபந்தனைகளையும் நாங்கள் நிறுவ வேண்டும். முதலாவது நிபந்தனை பருமன் சமன், இரண்டாவது நிபந்தனை அவ்விரு காவிகளின் தாக்கக்கோடுகள் சமாந்தரமாக அமைதல் வேண்டும், மூன்றாவது நிபந்தனை அவ்விரு காவிகளும் ஒரே போக்குடையதாக இருக்க வேணும். போக்குன்னு சொன்னா திசை ஒரே திசையாக இருக்க வேணும். எதிரெதிர் திசையில இருந்தால் சமனானதாக வராது. ஆகவே போக்கு தொடர்பாக திசையினை கருதுவதற்கு திசை ஒன்றென்று காட்டுவதற்கு இரண்டாவது மூன்றாவது நிபந்தனைகளை நாங்கள் கொடுக்கிறோம். ஆகவே இரு காவிகள் சமனாகுவதற்கான நிபந்தனை மேற்படி நிபந்தனையை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக அப்ப புதிதாக ஒரு விடயம் பார்க்கிறோம். காவி எவ்வாறு, காவி என்றால் என்ன என்பது தொடர்பான உள்ளார்ந்த விளக்கம் தற்போது எங்களுக்கு இருக்கின்றது. அந்த காவிகளை எவ்வாறு எழுதுவது, இரு முறைகளில் நாங்கள் எழுதலாம், குறிக்கலாம். அடுத்ததாக அந்த காவிகளின் செய்கைகள்,
கணித செய்கைகள். இரு காவிகளை எவ்வாறு கூட்டுவது, இரு காவிகளை எவ்வாறு கழிப்பது, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். ஸோ அந்த காவிகள் தொடர்பான கணித செய்கைகளுக்கு நாங்கள் நகரலாம் என்று இருக்கிறோம். அந்த வகையிலே முதலாவதாக காவிகளின் கூட்டலை நாங்கள் பார்க்கிறோம். காவிகளை எவ்வாறு கூட்டுவது? பருமனை மட்டும் கொண்டவை என்று சொன்னால் பருமன்களை பிடித்து பருமன்களின் பருமதிகளை கூட்டிவிட்டால் காவிகளின் கூட்டல் வரும். ஆனால் இந்த காவி கணியங்கள், இந்த கணியங்கள் பருமனுடன் திசையையும் கொண்டதாக காணப்படும். பருமனை மட்டுமல்லாது திசையையும் சேர்த்து கூட்ட வேணும். ஆகவே இரு காவிகளை கூட்டுவதற்கு நாங்கள் பயன்படுத்துகிற உத்தி என்னென்னு சொன்னால் முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்துகிறோம். அதாவது காவிகளை கூட்டுவதற்கு முதலாவதாக இரு காவிகளைத்தான் நாங்கள் கூட்ட முடியும். ஒரேடியாக இரண்டு காவிகளைத்தான் கூட்ட முடியும். ஒரே நேரத்தில் இரு காவிகளைத்தான் கூட்ட முடியும். அவ்வாறு இரு காவிகளை கூட்டுவதற்கு முக்கோண காவி கூட்டல் விதியினை பயன்படுத்துகிறோம். முக்கோண காவி கூட்டல் விதி என்றால் என்ன? முக்கோண காவி கூட்டல் விதி என்றால் என்னென்று பார்த்தமாக இருந்தால் இரு காவிகளை நாங்கள் கூட்ட வேணுமாக இருந்தால், காவியில சொல்லியிருக்கிறோம் இரண்டு காவிகளைத்தான் கூட்டலாம். ஒரே நேரத்தில் இரு காவிகளைத்தான் கூட்டலாம். ஆகவே கூட்டப்பட வேண்டிய இரு காவிகளையும் பருமநிலையும் திசையிலையும் கூட்டப்பட வேண்டிய இரு காவிகளையும் பருமநிலையும் திசையிலையும் ஜாதாயிரம் ஒரு முக்கோணியொன்றின் அயல் பக்கங்களாக குறிப்பமாக இருந்தால் அந்த முக்கோணியினுடைய மூன்றாவது பக்கமானது மேற்படி இரு காவிகளின் கூட்டுத்தொகையினை தரும். அந்த முக்கோணிய மூன்றாவது பக்கமானது மேற்படி இரு காவிகளின் கூட்டுத்தொகையினை தரும். இதுதான் முக்கோண காவி கூட்டல் விதியாக அமைந்திருக்கின்றது. மேற்படி மூன்றாவது பக்கத்தினுடைய கூட்டப்பட்ட காவியினுடைய பருமன் என்ன, கூட்டப்பட்ட காவியினுடைய திசை என்ன என்பது எங்களுக்கு தேவை. ஆகவே கூட்டுத்தொகை காவியினுடைய பருமனானது மூன்றாவது பக்கத்தினுடைய நீளமாகவும் கூட்டுத்தொகை காவியினுடைய திசையானது நாங்கள் எவ்வாறு பார்ப்பதனை நாங்கள் இங்கே அவதானிப்போம். ஆகவே அந்த இரண்டு காவி பருமனிலும் திசையிலும் முக்கோணியொன்றின் பக்கங்கள் குறிக்கப்படும் அவ்விகாவிகளினதும் கூட்டுத்தொகை காவியானது தொகையாக மூன்றாவது காவியானது அம்முக்கோணியின் மூன்றாம் பக்கத்தினால் வரையறுக்கப்படும். இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் இருந்தால் காவிகளும் ஒரே சுழியில் குறிக்கப்படல் வேண்டும். அதாவது ஒரே சுழியில் இடஞ்சுழி ஒரு சுழியில் அந்த இரண்டு காவிகளும் அவ்வாறு இருந்தால் விளையுள் காவியின் திசையானது எதிர்க்கும். இந்த எதிர்த்தி சுழியை நாங்கள் அவதானித்து இந்த விளையுள் காவியின் திசை நாங்கள் பார்க்கலாம். ரைட். மூன்றாம் பக்கத்தின் நீளம் காவியின் பருமனையும் ஆரம்ப புள்ளியில் இருந்தான காணப்படும். ஆகவே இரு காவிகளை, அதாவது காவிகளை கூட்டுவதற்கான நிபந்தனையாக நாங்கள் காவிகளை கூட்டுவதற்கான முறையாக முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்துகிறோம். அப்ப இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் சொன்னால் ஒரே நேரத்தில் இரண்டு காவிகளை மட்டும்தான் கூட்டலாம். அந்த இரு காவிகளை எவ்வாறு கூட்டுவது என்றால் முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்தான் கூட்டலாம். ஒரு உதாரணமாக இருந்தால் ஒரு ஏபி என்ற கோட்டுத்தொகையால ஒரு காவி ஒன்று குறிக்கப்படுது என்று வெப்பம், காவி ஏ என்று வெப்பம். இன்னொரு காவி என்ற கூட்டுத்துண்டத்தால் காவி குறிக்கப்படுது. ஆகவே இந்த ரெண்டு காவிகளின் உதாரணமாக எவ்வாறு தரால் திசையில ஒரு காவி ஏ காவி, ஒரு காவி இருக்கும் பி காவி. இந்த ரெண்டு காவியினுடையும் உடையதும் கூட்டுத்தொகை தேவை. காவியினுடைய கூட்டுத்தொகை தேவை. இந்த ரெண்டு காவியையும் கூட்டமாக இருந்தால் பருமநிலையும் திசையிலை இரு காவிகளை அயல் பக்கங்களாக குறிக்க வேணும். அவ்வாறு கூட்டமாக இருந்தால் இந்த திசையில் ஏபி திசையிலே இந்த காவிக்கு, பி திசையிலே இரண்டாவது காவி இருக்குது. ஆகவே இவ்விரு காவிகளினதும் கூட்டுத்தொகையானது எவ்வாறு பெறப்படும் என்றால் இந்த மூன்றாவது பக்கத்தினால் தரப்படும் கூட்டல் விதியாக எங்களுக்கு காணப்படுகிறது. ஆகவே இந்த ஏசி கோட்டுத்தண்டமானது காவி ஏ சக காவி பி இணை குறிக்கும்.
ஏசிட கூட்டுத்துண்டமானது காவி ஏ சக பி குறிக்கும். தொகை காவியினுடைய திசை எவ்வாறு பார்ப்பதால் ஆரம்ப புள்ளியிலிருந்து ஆரம்ப புள்ளி இருந்தான திசையாக இருக்கும். ஆரம்ப புள்ளியில் ஏ டு திசை இருக்கும். இங்கு நாங்கள் ஏபி பிசி காவிகளை குறிக்கும் பொழுது ஒரே சுழியில் நாங்கள் குறிக்கப்படல் வேண்டும். ஆகவே இதுதான் கூட்டலையாக. தற்போது நாங்கள் கூட்டலை அவதானித்திருக்கிறோம். இரண்டுக்கு மேற்பட்ட காவிகள் கூட்டுவது தொடர்பில் ஆராயலாம் என்று இருக்கிறோம். தேவையில் இரு காவிகள் தான் கூட்டலாம். ஆகவே இரண்டுக்கு மேற்பட்ட காவிகள் வரும் இருந்தால் விரும்பிய காவிகளை கூட்டி அவற்றின் விளையுடன் அவற்றின் கூட்டுத்தொகையுடன் மூன்றாவது காவி கூட்ட முடியும். ஆகவே இரண்டுக்கு மேற்பட்ட காவிகளை கூட்ட வேணுமாக இருந்தால் நாங்கள் எந்த வகையில் பார்க்கலாம் என்றால், இரண்டுக்கு மேற்பட்ட காவிகளை கூட்டமாக இருந்தால் இந்த உதாரணம் காவி இருக்கு. அந்த காவியே என்ற வெப்பம் திசையில் இன்னொரு காவி இருக்கு. அவரை நாங்கள் திசையில் மூன்றாவது காவி நாங்கள் சி காவி என்று வெப்பம். டி திசையில் இன்னொரு காவி இருக்குது. அவர் நாங்கள் வெப்பம். ஆகவே 1 2 3 4 காவிகள் காணப்படுகிறது. இந்த 4 காவி எவ்வாறு கூட்டுவது என்பதை பொருத்தமாக இருந்தால் 2 காவிகளாக தான் நாங்கள் கூட்ட வேண்டும். இரு காவிகளை எவ்வாறு கூட்டுவது என்று சொன்னால் முக்க காவி கூட்டல் விதியை பயன்படுத்தித்தான். ஆகவே ஏ காவி பி காவி இவற்றை அயல்புறங்களாக கொண்ட ஒரு முக்கோணி ஒன்றை நாங்கள் கருதுமாக இருந்தால் முக்கோணி ஏபிசி காவி கூட்டல் விதியை பயன்படுத்துவோம். முக்கோணி ஏபிசியில் முக்கோண காவி கூட்டல் விதிப்படி முக்கோணி ஏபிசியில் முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்துவோமாக இருந்தால் ஏ டு பி ஏபி சக பிசி ஆனது ஏசியாக காணப்படும். ஆகவே ஏபி என்ற கோட்டுத்துண்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவியே சக பிசி என்ற கோட்டுத்துண்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவி பி. ஆகவே ஏசி காவியானது எவ்வாறு பெறப்படுமாக இருந்தால் ஏசி காவியானது காவி ஏ சக காவி பி ஆக பெறப்படும். ஆகவே இந்த இரு காவிகளுக்கும் பதிலாக நாங்கள் இதில் ஏ சக பி காவி என்று குறிக்கலாம். ஆகவே ஏசி என்ற கோட்டு துண்டத்தினால ஏ சக பி என்ற காவி வகை குறிக்கப்படுகிறது. அந்த வகையிலே அடுத்த இரு காவிகளையும் நாங்கள் கூட்ட வேண்டும். தற்போது இந்த இரு காவிகளையும் கூட்டலாம். ஆகவே முக்கோணி ஏசிடியினை கருதுவோம். முக்கோணி ஏசிடியினை கருதுவமாக இருந்தால் முக்கோணி ஏசிடியில காவி கூட்டல் விதியை போடுவோமாக இருந்தால் முக்கோணி ஏசிடியில் காவி கூட்டல் விதியை பயன்படுத்துவோமாக இருந்தால் ஏசி காவி ஏயிலிருந்து சி திசையில் ஏ டு சி திசையில் ஏசி காவி சக சிடி காவி ஏசி காவி சக சிடி காவியானது ஏடி காவி என வரையறுக்கப்படும். ஏடி காவியினை தரும். ஏசி காவியினதும் சிடி காவியினதும் கூட்டுத்தொகையானது ஏடி காவியை தரும். ஆகவே ஏசி காவியானது காவியே சக காவி பி என நாங்கள் ஏற்கனவே கண்டிருக்கிறோம். சிடி காவியானது காவி சி என எடுத்திருக்கிறோம். ஆகவே ஏடி என்கிற கோட்டு துண்டத்தினால குறிக்கப்படுற காவி ஏடி காவியானது ஏ சக காவி பி சக காவி சியினால் வகை குறிக்கப்படும். ஆகவே தற்போது ஏ சக
சி என்ற காவி இந்த இரண்டுக்கும் பதிலாக ஏ சக பி சக சி காவியினை நாங்கள் வகை குறிக்கலாம். அடுத்ததாக இந்த இரு காவிகள் அப்ப இரண்டு காவிகளாகத்தான் நாங்கள் கூட்ட முடியும். அந்த இரு காவிகளையும் முக்கோண காவி விதியை பயன்படுத்தித்தான் கூட்டலாம். ஆகவே முக்கோணி ஏடிஇனை கருதுவோம். ஏடிஇனை கருதும். இந்த முக்கோணியின் அயல் பக்கங்களாக ஏடிஇ காவிகள் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் முக்கோணி ஏடியில் காவி கூட்டல் விதியை பயன்படுத்துவதாக இருந்தால் காவி கூட்டல் விதிப்படி ஏடி காவி சக டிஇ காவி பெறப்படும் என்று சொன்னால் ஏஇ காவி என்று பெறப்படும். ஏஇ காவி என்று பெறப்படும். ஆகவே ஏடி காவி பதிலாக ஏ காவி சக காவி சக சி காவி. அதே போல் டிஇ காவிக்கு பதிலாக காவி டியினை குறிக்கலாம். காவி டியினை குறிக்கலாம். ஆகவே மேற்படி காவிகளின் கூட்டுத்தொகையானது இந்த முறையில் நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆகவே காவிகளின் கூட்டலானது இரண்டு காவிகளாக நாங்கள் கூட்ட வேண்டும். முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்தி இவ்வாறு நாங்கள் கூட்டலாம். அடுத்தாக அப்ப காவிகள் என்பது என்ன என்பது தொடர்பாக ஒரு உள்ளார்ந்த விளக்கத்தை பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக அந்த காவிகளை எவ்வாறு எழுதுவது என்பது தொடர்பில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக காவிகளின் செய்கைகளை பார்க்கிறோம். இரண்டு காவிகளை எவ்வாறு கூட்டுவது, ரைட்? முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்தி கூட்டலாம். அப்ப ரெண்டுக்கு மேற்பட்ட காவிகள் என்று சொன்னாலும் இரண்டு கூட்டி நாங்கள் கூட்டு காணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக காவிகள கழித்தல். அப்ப ரெண்டு காவி எவ்வாறு கழிப்பது என்று பார்க்க வேணும். அப்ப காவிகளை கழிப்பதற்கு ஒரு முறை எங்களுக்கு வரையறுக்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் காவிகளை கழிப்பதற்கு காவிகளை தொகையாக மாற்றிய பின்னர் அந்த காவிகள் அந்த கழித்தல் வினாவை கூட்டு வினாவாக மாற்றிய பின்னர் நாங்கள் முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்தி கூட்டல் காவிகளின் தொகை எடுக்கின்ற முறை மூலம் நாங்கள் வைத்துக் கொள்ள முடியும். உதாரணமாக பார்த்தமாக இருந்தால் காவிகளின் கழித்தல் தொடர்பான விடயத்தை பார்க்கிறோம். ஏபின்ற கோட்டத்தால ஒரு காவி இருக்குது. அப்ப இந்த கோட்டு துண்டத்தால குறிப்பிட்ட காவிய நாங்கள் காவி ஏபி என்று எழுதலாம். காவி ஏபி என்று எழுதலாம். ஒரு கேத்திர கணித முறையில் இந்த காவி காணப்படுகின்றது. இந்த காவியின் திசை மாற்றி விட்டமாக இருந்தால் இந்த ஏபி காவியை நாங்கள் இன்னொரு முறையில் எவ்வாறு எழுதலாம் என்று சொன்னால் பிஏ காவி ஒரு மைனஸ் போட மாதிரி இருக்கும். அப்ப இந்த ஏபி காவினை இந்த மாதிரி அப்ப திசை மாற்றத்துக்கு பதிலாக மைனஸ் போடும். ஆகவே ஏபி காவினை மைனஸ் பி காவி என்ற வகை குறிக்கலாம். அப்ப ஒரு காவியை இந்த மாதிரி நாங்கள் காவியாக எழுத முடியும், எதிர்காவியாக எழுத முடியும். ஆகவே இரு காவிகளை கழிக்க வேணுமாக இருந்தால் காவியே சய காவி எங்களுக்கு தேவையாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் சய பீனை நாங்கள் சக சயபி என்ற மாதிரி எழுதலாம். அப்ப காவி ஏயினையும் சய காவியினையும் கூட்டுவதன் மூலம் காவி ஏயினையும் சய காவியினையும் கூட்டுவதன் மூலம் இந்த இரு காவிகள் என்னதும் வித்தியாசத்தினை நாங்கள் காண முடியும். ஆகவே இவ்விரு காவிகளையும் கூட்டுவதற்கு முக்கோண காவி கூட்டல் முறையை தாங்கள் பயன்படுத்த. ஆகவே காவிகளின் கழித்தலுக்கு ஒரு முறை இல்லை. இந்த உதாரணம் ஒன்றை நாங்கள் பார்ப்போம். ஒரு உதாரணம் உண்டு. காவியே காவி என்ன முறையே இப்ப காவி கூட்டல் தொடர்பான ஒரு உதாரணம் உண்டு. காவியே காவி என்பன முறை காவி ஏபி காவி கியூ இனால் குறிக்கப்படுகிறது. ஆகவே காவி ஏபி அதாவது இந்த கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்பட்ட
காவி காவிய என்று கூறப்படுகின்றது. இந்த PQ என்ற கோட்டு துண்டத்தினால வகை குறிக்கப்படுற காவி காவி B என்று கூறப்படுகிறது. ஆகவே இவ்விரு காவிகளையும் எவ்வாறு கூட்டுவது, இரு காவிகளையும் எவ்வாறு கூட்டுவது என்று பார்ப்போம். காவிகள கூட்டுத்தொகையை காணுமாறு வினா அமைந்துள்ளது. நாங்கள் என்ன இருந்தால் இவ்விரு காவிகளையும் பரநிலை திசையிலையும் முக்கோணியின் மேல் பக்கங்களாக குறிக்க வேண்டும். ஏபி என்ற காவியினை பார்ப்போம். இந்த திசையில இருக்குது. ஆகவே அந்த காவியின் திசை குறிக்கும். அந்த காவியின் திசையில ஏபி என்ற காவி அந்த கோட்டினுடைய முடிவு புள்ளியிலிருந்து மற்றைய காவியினை பருமனிலும் திசையிலும் வரைய வேண்டும். முடிவிலிருந்து மற்றைய காவியினை பருமனின் திசையிலும் வரைய வேண்டும். ஆகவே பருமனின் திசையிலும் மற்றைய காவியினை வகை இருந்தால் இது P என்ற புள்ளி, இது Q என்ற புள்ளி. நாங்கள் இந்த புள்ளியை நாங்கள் B என்று எடுத்துவோம், இந்த புள்ளியை நாங்கள் Q என்று கொள்ளுவோம். ஆகவே காவி B ஆக இருக்கும், இவர் காவி A ஆக இருக்கும். மேற்பட்ட காவிகளின் கூட்டுத்தொகை எவ்வாறு இருந்தால் AQ என்ற கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்படும். இப்படி இரு காவியின் கூட்டுத்தொகையானது AQ என்ற கோட்டு துண்டத்தினால் வகை குறிக்கப்படும். ஆகவே காவியினுடைய மேற்படி இரு காவிகளின் கூட்டுத்தொகையினுடைய திசையானது AQ திசையில இருக்கு. பருமனானது கோட்டு துண்டத்தினுடைய இருக்கு. இரு காவிகளும் கூட்டுத்தொகையினுடைய AQ என்ற நீளத்தினால் வகை குறிக்கப்படும். கூட்டுத்தொகை காவியினுடைய திசையானது A இலிருந்து Q அமையும். இவ்வாறு நாங்கள் காவிகளின் கூட்டல் தொடர்பான செய்கைகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் காவியின் கூட்டல் காவிகளின் கழித்தல் தொடர்பான பகுதிகளை ஆராய்ந்திருக்கும். தற்போது காவிகளின் பெருக்கை நாங்கள் பார்க்கலாம். காவிகளின் பெருக்கு அவ்வகையிலே காவியினை எண்ணியினால் பெருக்குதல். எண்ணி என்பது இங்கு இலக்கங்களினால் பெருக்குதல், அதாவது ஒரு காவியினை எண்ணினால் பெருக்கிற. ஆகவே மெய்யெண்கள் ஒரு லாம்டா எண்ணினைமாக இருந்தால் அந்த எண்ணானது மூன்று விதமாக அமைய முடியும். ஒன்று சைவரை விட பெரிய எண்ணாக இருக்கலாம், பூஜ்ஜியத்தை விட பூஜ்ஜியமாக இருக்கலாம் அந்த மாறிலி, அல்லது பூஜ்ஜியத்தை விட சிறிய எண்ணாக காணப்படலாம். அப்ப மெய்யெண் என்பது காட்டக்கூடிய எண்கள். ஆகவே மெய்யெண்களுக்குள் முழு எண்கள் வரும், மறை முழு எண்கள் வரும், பின்ன எண்கள் வரும், மறை பின்ன எண்கள் வரும். ஆகவே ஒரு காவியினை ஒரு எண்ணியினால் பெருக்கும் பொழுது எவ்வாறு அந்த பெறப்பட்ட காவி எவ்வாறு பெறப்படும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு உதாரணமாக ஒரு காவி ஏற்பம் ஏபி என்ற காவி. ஏபி என்ற காவி, இந்த காவியினை ஒரு லம்டா பெருக்கும் பொழுது, ஏபி என்ற காவி ஒரு மாறிலியினால் ஒரு எண்ணியால் பெருக்கும் பொழுது இங்க எண்ணியானது நேரானதாக காணப்படுது. எண்ணியானது நேரானதாக காணப்படுகிறது. ஆகவே நேரானதாக காணப்படுகிறது. ஆகவே முழு எண்கள்ல வரும் பொழுது 2 மடங்கு A 3 மடங்கு A என்று வருமாக இந்த காவியினுடைய திசையில் அதைவிட ஒரு கொண்டதாக காணப்படும். அதே காவியினுடைய திசையில் அதைவிட பரமிய கோட்டு துண்டமாக அமையும். ஆகவே இந்த வகையில நாங்கள் பதமாக இருந்தால் ஒரு 3 லம்டா என்ற காவி, இங்கு லம்டா வந்து நேரானதாகவும் அது முழு எண்ணையும் காணப்படுகிறது. சக்கரை விட பெருசு இந்த லம்டாவானது பின்ன எண்களையும் காணப்படும். இந்த லம்டாவானது இந்த எண்ணியானது பின்ன எண்களையும் காணலாம். ஆகவே பின்ன எண்கள் இருந்தால் இந்த காவியானது இந்த ஏனை விட சிறிதாக அமையலாம். ஒரு முழு முறையான பின்னத்தை வரும் பொழுது அப்ப இந்த காவியானது உதாரணமாக அரை ஏ இந்த மாதிரி நாங்கள் குறிக்கலாம். அப்போ ஒரு காவியொன்றினை எண்ணியினால் பெருக்கும் பொழுது பெருக்கப்பட்ட காவியானது அதே திசையில் அந்த காவி ஆந்தரமான திசையில் காணப்படும். அப்ப அந்த எண்ணியானது அமையும் பொழுது இந்த காவியின் பருமனை விட பருமன் பெருக்கப்பட்ட காவியினுடைய பருமன் பெரிதாக காணப்படும். முறையான ஒரு பின்ன எண்ணாக காணப்படுவது இந்த காவியின் பருமனை விட சிறிதாக காணப்படும். ஒரே திசையில் சமாந்தரமாக
காணப்படும். ஒரு காவியை பூஜ்ஜியத்தினால் பெருக்கும் பொழுது அந்த மாறிலியான எண்ணியானது பூஜ்ஜியமாக இருக்குமாக இருந்தால் அந்த காவியானது பூஜ்ஜிய காவியாக காணப்படும். பூஜ்ஜிய காவியாக காணப்படும். ஒரு காவியை பூஜ்ஜியத்தால் பெருக்கப்படும் பொழுது அந்த விடை வந்து பூஜ்ஜியமாக காணப்படும். ஆகவே பெருமன் பூஜ்ஜியமாக இருக்கிற காவியை நாங்கள் பூச்சி காவி அல்லது சூரிய காவி என்ற மாதிரி நாங்கள் பார்க்கலாம். அதே போல அந்த எண்ணியானது விட சிறிய கணியமாக இருந்தால் அந்த எண்ணியானது மறையில காணப்படுமாக இருந்தால் இந்த காவிய பாகமாக இருந்தால் ஏ காவி ஏபி என்ற கொடுத்துண்டத்தால குறிக்கப்படுறது காவி ஏ. இந்த காவி ஏ ஒரு மறை பெருக்குள்ளது மறை 5 ஏ மறை 5 ஏ இனால் பெருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த காவியினுடைய திசை வந்து எதிர் திசையாக காணப்படும். விளையுள் காவியினுடைய திசையானது எதிர் திசையாக காணப்படும். இங்கு முழுவன் வந்து முழுவன் இருக்கிறதால பருமன் காணப்படும். பருமன் பெரிதாக காணப்படும். காவியினுடைய லம்டானது மறை பின்ன எண்ணாக இருக்குமா இருந்தால் ஒரு 3a கீழ். ஆகவே இந்த ஏபியோட பருமன் சிறிதாகவும் இந்த லம்டா மறையாக இருக்கிறதால திசை எதிர் திசையிலும் காணப்படும். இவ்வாறு நாங்கள் ஒரு காவியினை எண்ணியினால் பெருக்க முடியும். காவியினை எண்ணியினால் பெருக்க முடியும். ஆகவே அடுத்ததாக இதுவரை கற்ற விடயங்களிலிருந்து சில பயிற்சிகளை நாங்கள் செய்து பார்க்கலாம். இதுவரை நாங்கள் இந்த என்ன படிச்சிருக்கோம்? ஒரு காவி என்பது தொடர்பான பார்த்திருக்கிறோம். அந்த காவியை எவ்வாறு குறிப்பது எழுதுவது என்பது தொடர்பில் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த காவியை எவ்வாறு கூட்டுவது, எவ்வாறு கழிப்பது, இந்த காவியினை எவ்வாறு எண்ணினால் பெருக்குவது என்ற விடயங்கள் பார்த்திருக்கிறோம். இதைவிட இரு காவிகள் சமனாக இருப்பதற்கான நிபந்தனைகளையும் பார்த்திருக்கிறோம். இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு சிறிய பயிற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்று இருக்கிறோம். அந்த வகையிலே முதலாவது வினாவை பார்ப்பதாக இருந்தால் OABDE என்பது ஒரு ஒழுங்கான அறுகோணி. இங்கு OA ஆனது காவியினாலும் OB ஆனது காவி பியினாலும் ஆகுமெனில் காவி OC என்ற கொடுத்துண்டத்தால் குறிக்கப்படுற காவி, OD என்ற கொடுத்துண்டத்தினால் குறிக்கப்படுற காவி, OE என்ற கொடுத்துண்டத்தினால் குறிக்கப்படுற காவிகளை காவியே காவி இந்த அறுகோண்ட மையமானது ஆக தரப்படுமாக இருந்தால் காவி EQ காவி EB என்பவற்றையும் AB சார்பில் காண்க. வினாவினை நாங்கள் எவ்வாறு இந்த வினாவினை தீர்ப்பது என்று பார்த்தமாக இருந்தால் OA ஒழுங்கான அறுகோணி ஒன்று. அந்த அறுகோணியில பக்கம் OA-இனால் காவி A வகை குறிக்கப்படுகிறது. பக்கம் OB-இனால் காவி B வகை குறிக்கப்படுகிறது. B வகை குறிக்கப்படுகிறது. ஆக இந்த ஒழுங்கான அறுகோணமாக நாம் ஒரு ஆராய வேணும். இந்த ஒழுங்கான அறுகோணியில எதிர்ப்பக்கங்கள் ஒழுங்கான அறுகோணி. ஆகவே எல்லா பக்கங்களும் நீளத்தில் சமனாக இருக்கும். ஒழுங்கான அறுகோணி என்பது பக்க நீளத்தில் சமனாக இருக்கும். அதே நேரம் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக காணப்படும். ஆகவே இங்கு பார்த்தாக இருந்தால் இந்த அறுகோணமான விடத்தை ஒரு பார்த்துவிட்டு இந்த வினாவை தீர்க்க முடியும். அந்த வகையில் இந்த ஒழுங்கான அறுகோணியினை பார்த்தமாக இருந்தால் எல்லா பக்கங்களும் நீளத்துல சமனாக. ஒழுங்கான அறுகோணி என்றதால எல்லா பக்கங்களும் நீளத்துல சமனாயிருக்கும். அதே நேரம் எதிர்ப்பக்கங்கள் வந்து சமாந்தரமாக காணப்படும். எனவே OA என்ற பக்கமும் DC என்ற பக்கமும் சமாந்தரமானவை, ஒரே திசையை கொண்டவை. OA என்ற பக்கமும் DC என்ற பக்கமும் சமாந்தரமானவை. அதே போல AB என்ற பக்கமும்
ED என்ற பக்கமும் ஒரே திசையை கொண்டவை. AB என்ற பக்கமும் ED என்ற பக்கமும் ஒரே திசையை கொண்டவை. அதே போல OE என்ற பக்கமும் BC என்ற பக்கமும் சமாந்தரமானது. BC என்ற பக்கமும் சமாந்தரமானது. ஆகவே இந்த சமனும் சமாந்தரம் என்ற இந்த முடிவிலிருந்து நாங்கள் என்ன எடுக்கலாம் என்று சொன்னால், இந்த சமனும் சமாந்தரம் என்ற இந்த முடிவிலிருந்து நாங்கள் சொல்லலாம் என்று சொன்னால், ஒரு கோட்டு துண்டமானது இப்ப பார்த்தோம் என்று சொன்னால், இது AB என்ற கோட்டு துண்டம், இது PQ என்ற கோட்டு துண்டம். இவ்விரு கோட்டு துண்டங்களும் நீளத்தில் சமனாகவும் சமாந்தரமாகவும் காணப்படுமாக இருந்தால், இவ்விரு கோட்டு துண்டங்களும் நீளத்தில் சமனாகவும் சமாந்தரமாகவும் காணப்படுமாக இருந்தால், AB என்ற கோட்டு துண்டத்தினால வகை குறிக்கப்படுற காவி, உதாரணமாக காவி A AB என்ற கோட்டு துண்டத்தினால வகை குறிக்கப்படுமாக இருந்தால், PQ என்ற கோட்டு துண்டத்துக்குரிய காவியாகும் நாங்கள் காவி A இனை எழுதி கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், இரு கோடுகளும் சமனும் சமாந்தரமாக காணப்படுகின்றது. ஆகவே AB என்ற கோட்டு துண்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவியும் PQ என்ற கோட்டு துண்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவியும் ஒரே காவி, சமகாவியாக காணப்படும். அந்த வகையில் இந்த ஒழுங்கான அறுகோணியை பார்த்தால், பக்கம் OA இனுடைய நீளமும் பக்கம் DC இனுடைய நீளமும் சமன். OA என்ற பக்கமும் DC என்ற பக்கமும் சமாந்தரமாக காணப்படுகின்றது. ஆகவே OA என்ற பக்கத்தினால் ஒரு காவி வகை குறிக்கப்படுமாக இருந்தால், அதே காவியினால் நாங்கள் DC என்ற பக்கத்தினையும் வகை குறிக்க முடியும். அதே போன்று ஒழுங்கான அறுகோணி, ஆகவே OE என்ற பக்கத்தினால் OE என்ற பக்கத்தினையும் அதற்கு எதிராக உள்ள BC என்ற பக்கத்தினையும் கருதுவமாக இருந்தால், OE என்ற பக்க நீளமும் BC என்ற பக்க நீளம் சமன். OE என்ற கோடும் BC என்ற கோடும் சமாந்தரம். ஆகவே OE என்ற பக்கம் காவியினால் வகை குறிக்கப்படுமாக இருந்தால், BC என்ற பக்கத்தையும் நாங்கள் காவி B இனால் வகை குறிக்கலாம். ரெண்டும் சமனான காவிகள். இப்ப சமனான காவிகள் தொடர்பான அறிவிலிருந்து இந்த வினாவினை நாங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல ED என்ற பக்கமும் AD என்ற பக்கமும் சமனும் சமாந்தரமும், ED என்ற பக்கம் காவி C இனால் வகை குறிக்கப்படுமாக இருந்தால், AD என்ற பக்கமும் காவி C இனால் வகை குறிக்கப்படும். ஒழுங்கான அறுகோணி வந்து எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக காணப்படும். அதே போல இந்த பக்கங்களும் சமனும் சமாந்தரமாக காணப்படும். அதே போல இந்த இரு பக்கங்களும் சமனும் சமாந்தரமாக காணப்படும். ஆகவே OA என்ற கோட்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவியினை DC என்ற கோட்டுத்துண்டத்தினால் குறிக்கலாம். அதே போல ED என்ற கோட்டுத்துண்டத்தினால் குறிக்கப்படுற காவியினை ED என்ற கோட்டுத்துண்டத்தினால் குறிக்கலாம். OE என்ற கோட்டுத்துண்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவியும் BC என்ற கோட்டுத்துண்டத்தினால் குறிக்கப்படுற சமனான ஏனென்று சொன்னால், இவ்விரு கோட்டுத்துண்டங்களும் சமனும் சமாந்தரமாக காணப்படும். அதைவிட இணைகரத்தினுடைய நடுப்புள்ளிகள் நாங்கள் இணைப்பதன் OC என்ற உச்சியை D என்ற உச்சிகளை D என்ற உச்சிகளையும் இணைப்பதனூடாக நடுப்புள்ளியை கருவம். ஆகவே OQBA பார்ப்பமாக இருந்தால், OQBA என்ற நாட்பக்களை அவதானிப்போம் இருந்தால், எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக காணப்படுகிறது. ஆகவே OQBA ஆனது ஒரு இணைகரமாக காணப்படும். ஆகவே OA என்ற பக்கமும் QB என்ற பக்கமும் சமனும் சமாந்தரமாக காணப்படும். ஆகவே OA என்ற கோட்டத்தினால் வகைப்படுற காவியும் QB என்ற கோட்டுத்துண்டத்தினால் வகைப்படுற காவியும் சமனாக இருக்கும். இதே போல OAQE என்ற நட்பக்களை நாங்கள் அவதானிப்பமாக இருந்தால், OA என்ற பக்கமும்
OAQE ஆனது ஒரு இணைகராக காணப்படும். OAQEயும் ஒரு இணைகராக காணப்படும். ஆகவே OA என்ற கோட்டுத்தினால் வகை குறிக்கப்படுற காவியும் EQ என்ற கோட்டுத்தினால் வகை குறிக்கப்படுற காவியும் சமனான காவியாக காணப்படும். ஆகவே OA காவியின் இருமடங்காக EB என்ற காவி காணப்படும். ஆகவே இந்த விடயங்களை அவதானித்து மேற்படி வினாவினை பயிற்சி செய்து கொள்ள முடியும். இது தொடர்பான பயிற்சிகளை நாங்கள் அடுத்த பாடவேளையில் நாங்கள் சந்தித்து தீர்த்து கொள்ளலாம். இத்துடன் இந்த பாடவேளையானது நிறைவு வருகிறது. மற்றொரு பாடவேளை நாங்கள் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.